வணக்கம் சிறுபோத்தமிழ் நேயர்களே. இந்த வாரம் நம்ம கலையும் பாராட்டும் சீரீஸ்ல நாம பார்க்க போற படம் இது டைரக்டர் ரமேஷ் அரவிந்த் இயக்கத்துல நம்ம ஆண்டவர் நடிச்சு வெளிவந்த ஒரு ஸ்லைஸ் ஆஃப் த லைஃப் டைப் மூவி. அண்ட் இதுதான் டைரக்டர் பாலச்சந்தர் நடிச்ச கடைசி படம். படத்தோட கான்செப்டே ஒரு மிகப்பெரிய ஐரணியா அமைஞ்சிருச்சுன்னு தான் சொல்லணும். ஒரு டியூமர்ல சஃபர் ஆகிற ஆக்டர் அண்ட் அவர் லைஃப்பில் மிஸ் பண்ணி சொல்ல மறந்த அண்ட் சொல்ல வேண்டிய சாரி, தேங்க்ஸ் எல்லாத்தையும் ஹோல்சமாக சொல்கிற படம் தான் உத்தம வில்லன். அண்ட் இந்த படமும் பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸ் ஒரு ஃப்ளாப். ஏன் நம்ம மக்களுக்கு சட்டையர்ன்ற கான்செப்ட் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல புரியல. கமல் ஏன் இந்த வயசுல ஹீரோயினோட டுவேட் பாடுறாருன்னு சொல்லிட்டாங்க. சட்டையர்னா தமிழ்ல சார்ட் ஆஃப் வஞ்ச புகழ்ச்சி அணின்னு சொல்லலாம். புகழ்வது போல இகழ்வதும் இகழ்வது போல புகழ்வதும் தான் சட்டையர். ஒரு கமர்ஷியல் மசாலா மூவி ஹீரோ எப்படிலாம் இருக்காங்கன்ற சட்டையரை தான் இதுல ஆண்டவர் ஒரு கேரக்டரா மனோகர் வராரு. அதை அப்படியே ரிவர்ஸ்ல எடுத்துக்கிட்டாங்க நம்ம மக்கள். ரெண்டாவது, கேரக்டரைசேஷன். இந்த படத்துல மனோகர் ஒரு ப்ரொட்டாகனிஸ்ட், ஹீரோ இல்லை. ஹீரோக்கும் ப்ரொட்டாகனிஸ்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இங்க மனோகர் பர்ஸ்பெக்டிவ்ல கதை நகரதை ஒழிய மனோகர் 100% நல்லவர்னு இங்க யாருமே சொல்லல. அவர்கிட்டையும் சில ஃப்ளாஸ் இருக்கு, அவர் மேலேயும் சில தப்புகள் இருக்கு. பட் அந்த தப்பெல்லாம் திருத்திக்கிற மொமெண்ட்ஸாக தான் படமாகவே எடுத்திருக்காங்க. இதை கமல் சாரோட பர்சனல் லைஃபோட ஒப்பிட்டு மிஸ்கன்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க நம்ம மக்கள். அண்ட் இப்போ வர படம் மாதிரி ஃப்ளாஷ்பேக்கை சீனா எடுக்கிறன்னு உயிர் எடுக்காம வாய் வழியே கதையை சொல்லியிருப்பாங்க. அந்த கான்வர்சேஷன்ஸை உற்று கவனிக்கலன்னா படம் புரியறது கஷ்டம். அண்ட் தென் படத்தில் இருக்கிற மெட்டஃபர், அதாவது உவமை, ஃப்ரேமுக்கு ஃப்ரேம் மெட்டஃபர் பயன்படுத்தியிருப்பாங்க. அண்ட் இதெல்லாம் படத்தை உன்னிப்பாக கவனிச்சாதான் புரியும். இவர் ஏன் ஹிரண்ய நாடகம் போடுறாரு அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அது வந்து இதில் மேலே சொன்னாங்கன்னா இவர் ஹிரண்ய கசிபா வந்து இவர் இருக்கிறோம். இவரை வந்து மன்னர் வந்து நரசிம்ம பெருமாளா வந்து அவர் இருக்கிறார் இல்லையா. இப்போ இவனுக்கு ஹிரண்ய கசிபுக்கு வந்து அவன் வில்லன் தானே. ஆனால் அவன் சைடு ஒரு நியாயம் இருக்கும். என்னென்னா, அவர் பிரகலாதன் அவர் புள்ள, ஆனால் எங்கள் அப்பா வந்து நீ இல்லை, நான் வந்து இவனோட பக்தன்னு சொல்லுவான். அப்போ படத்துலையுமே அவருடைய குழந்தைய வந்து ஜெயராம் சார் வந்து நான் வளர்த்துட்ருக்கேன் இல்லை இவங்க அந்த நாடகத்துக்கு முன்னாடி அவங்க சொல்லுவாங்க, ஷூட்டிங்க்கு முன்னாடி பார்வதி மேம் வந்து சொல்லுவாங்க, நோ ஐம் லைக் நான் உங்களை வந்து இதுவாக நினைக்கல நான் அப்படின்னு சொல்லும்போது அதில் ரொம்ப முக்கியமான ஒரு பாடல் ஒன்று வரும். என் உதிரத்தின் விதை உயிர் உதிர்த்த சதை வேறொருவனை பகவன் என பொறுத்திருவேன். இன்னொருத்தர் அவன் கடவுளாகவே இருக்கட்டும், நான் பெத்த புள்ள உன்னே போய் அப்பன் எப்படிரா கூப்பிடலான்ற இடம் இருக்குல்ல, அது ரொம்ப சூப்பரான ஒரு கோரிலேஷனாக வச்சுருந்தாங்க. அண்ட் தென் அவருக்கு இருந்த அந்த கேன்சர் வந்து அவர் லைஃப்பை எவ்வளோ என்ன சொல்கிறது சாப்பிட்டுட்டு இருக்குன்றதுக்கு ஒரு ஷார்ட் இருக்கும். இதுதான் இன்டர்வல் நினைக்கிறேன். மீன் பிடிக்கிற மாதிரி ஒரு ஷார்ட் இருக்கும். அப்போ அந்த மீன் வந்து கரையில் துள்ளிகிட்டு இருக்கும். அவ்வளோ நேரம் தான் அதுக்கு உயிர். இவருக்கு அந்த சமயத்தில் மூக்கில் ரத்தம் வடியும். அந்த இடம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி டேக்கன். எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். இது மாதிரி அவ்வளோ அர்த்தங்கள் ஒவ்வொரு சீன்லேயும் எழுதியிருப்பாரு நம்ம ஆண்டவர். அண்ட் ஆக்சுவல் கதையும் சாவல்ன்ற கான்செப்டை ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. இதையும் தாண்டி படத்தில் சப்போர்ட்டிங் ரோல்ஸில் நடித்த எல்லாருமே அவங்க ஸ்க்ரீன் டைமை ரொம்ப அழகாக யூட்டிலைஸ் பண்ணாங்கன்னே சொல்லலாம். ஸோ உத்தம வில்லன் ஒரு வாட்டி மட்டும் இல்லாமல் 2-3 வாட்டி பார்க்க வேண்டிய படம்னே நாங்கள் சொல்வோம். பிகாஸ் அ குட் ஆர்ட் நீட்ஸ் இட்ஸ் ரெகக்னிஷன். படம் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா சினிபோத்தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.